ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10-15 பல் பூண்டு வச்சுருக்கேன். அந்த பூண்டு வந்து ரொம்ப சின்னது, அதனால் 15 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன ஜாதிக்காய் பீஸ், ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு மிளகு சைஸ் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்போவுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1.5 டம்ளர் இது சீரக சம்பா அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பே லீஃபு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக ஜாதி பத்திரியும் எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது ஃப்ரை பண்ண வேண்டிய அந்த பே லீஃபு, அப்புறம் ஜாதி பத்திரி, கொஞ்சம் கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அந்த 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து ஃப்ரை ஆன உடனே இந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தேவைப்பட்டுன்னா பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த மசாலா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸி கொஞ்சம் கழுவுன தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி மூடி போட்டு வேக வைப்போம். கொஞ்சம் பச்சை வாசனை போனோன்னே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் 1 டீஸ்பூனே போதும். இப்போ அந்த 3/4 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நான் இன்னொரு சேனலில் தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் அது கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ ப்ரானை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அரை கப் தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு அந்த கப்லேயே வந்து 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ 1.5 கப்பு டோட்டலாக ஊற்றிருக்கிறோம் தேங்காய் பாலோடு சேர்த்து. இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுன்னா போட்டுக்கோங்க. இப்போது அந்த தண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதுலேருந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 கப் அரிசிக்கு ப்ரான் பிரியாணியை பொறுத்தவரையில் அந்த 1.5 கப்பு தண்ணியே போதும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆரம்பத்திலே ஊற்றிருக்கோம். அந்த மிக்ஸி ஜார் க்ளீன் பண்ணி ஊற்றும்போது ப்ரான்லேருந்தும் தண்ணி விடும். அதனால் இந்த அரை கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி மட்டுமே போதும். கிட்டத்தட்ட 1.25 கப்பு கிட்ட வந்துடும். இப்போ ஓரளவு தண்ணியும் அந்த ரைஸும் ஓரளவு ஒரே லெவலுக்கு வந்த உடனே தம் போட்டுக்கலாம். ஒரு பழைய தவாவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதில் அந்த குக்கரை எடுத்து மேலே வச்சு நான் வந்து நல்ல அலுமினியம் ஃபாயில் போட்டு லிட் போட்டு டைட்டாக மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ நமக்கு சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.